இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்வெட்டு எப்போது முடிவுக்கு வரும் என்பதை உறுதியாக கூற முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. நடப்பு ஆண்டில் வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க சுட்டிக்காட்டு. இலங்கை இந்திய பாதுகாப்பு செயலாளர்களுக்கிடையில் இந்தியாவின் பெங்களூரில் சந்திப்பு. கடந்த அரசாங்கத்தில் பிரபல முன்னாள் அமைச்சரின் கைதுக்கான முயற்சிகள் அனுர் அரசினால் தீவிரம். தொடர்வது விரிவான செய்திகள். தற்போது நிலவும் மின் நெருக்கடி நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், மின்வெட்டு எப்போது முடிவுக்கு வரும் என்பதை உறுதியாக கூற முடியாது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகள் உருவாகாமல் தடுப்பதற்கான வழிகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மின்சார அமைப்பில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இதேவேளை போயா தினம் காரணமாக இன்றைய தினம் மின்வெட்டு அமலுக்கு வராது என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் நாட்டில் மீண்டும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து இன்று பிற்பகல் முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் வெள்ளிக்கிழமை வரை செயலிழந்திருக்கும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதன் பின்னணியில் நாளை முதல் மீண்டும் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டியதா இல்லையா என்பது தொடர்பாக இன்று அதிகாரப்பூர்வ முடிவு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் வேதனத்தை அதிகரிக்க வேண்டும் என சோசலிச மக்கள் முன்னணியின் செயலாளர் வைத்தியர் ஜி வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், அரச ஊழியர்களின் சம்பளத்தை 20,000 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கங்கள் முன்னே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தன. இப்போது அந்த கோரிக்கையினை வரவு செலவு திட்டத்தின் மூலம் நிறைவேற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதார நெருக்கடி, நுகர்வோர் விலையேற்றம் மற்றும் சேவை கட்டண உயர்வு ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும் போது அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு அவசியமாகிறது. புதிய அரசாங்கம் பதவியேற்க முன்பே 25,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் போராடியிருந்தது. அந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது அமைச்சு பதவிகளில் உள்ளனர். எனவே அவர்கள் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மற்றொரு முக்கிய கோரிக்கையாக அரசு மற்றும் தனியார் துறைகளின் சம்பள உயர்வுகள் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் நீண்ட காலமாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படாதது, பணவீக்க சூழலில் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023 குடிசன மற்றும் புள்ளி விவர திணைக்கள அறிக்கையின்படி 4 பேர் கொண்ட குடும்பம் ஒன்றின் மாத செலவு 65,000 ரூபாவுக்கு மேல் இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் தனியார் துறைகளின் அடிப்படை சம்பளத்தை 50,000 ரூபாவாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடு, பதவி உயர்வு, இணைப்பு மற்றும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்வதை தடுத்தல் போன்ற விடயங்களை பற்றிய யோசனைகளும் ஜனாதிபதிக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் ஜி வீரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நடப்பு ஆண்டில் வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது என பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி மொத்த தேசிய உற்பத்தியில் 15.1% வரி அறவீடு செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள அவர், மறைமுகமான வரிமுறைகள் காலப்போக்கில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டில் வரி குறைப்பு மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் இல்லை என்று அவர் உறுதிப்படுத்தியுள்ள போதிலும் அரசாங்க வருமானம் அதிகரிக்கப்பட்டால் அதன் ஊடாக மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கைத்தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு சிறந்த சூழலை உருவாக்குவதே அரசின் நோக்கம் எனவும் இதன் மூலம் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் எனவும் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியகுந்தா மற்றும் இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் ஆகியோருக்கு இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் பெங்களூரில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா 2025 விமான கண்காட்சியின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கும் முறைகள், கடல் பாதுகாப்பை மேம்படுத்தும் முயற்சிகள், இருதரப்பு ராணுவ உறவுகளை வலுப்படுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மேலும் பாதுகாப்பு சவால்களை திறம்பட சமாளித்தல், புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், கூட்டு பயிற்சிகளை ஏற்பாடு செய்தல் என்பன முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்பட்டு இது குறித்து இருதரப்பும் விரிவாக கலந்துரையாடியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைப்பதை ஆதரிக்கும் எந்தவிதமான புலனாய்வு அறிக்கையும் இல்லை என்று இலங்கை பொதுஜன பெரமுன வழக்கறிஞர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசும்போது, அப்படி ஏதாவது புலனாய்வு அறிக்கைகள் இருந்தால் அதனை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கத்தை சவால் செய்கின்றோம் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் முன்னாள் ஜனாதிபதியை வேறொருவருக்கு பலிக்கடாவாக்கும் நோக்கில் அவரது பாதுகாப்பு வலயத்திலிருந்து அவர் அகற்றப்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்தனர். வழக்கறிஞர்கள் சங்கம் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மீண்டும் இரத்தக்களரி மற்றும் மோதல்களை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது. சட்டத்தின் அடிப்படையில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் இதன் விளைவுகளை தற்போதைய அரசாங்கமே சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளனர். மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட வேண்டும் என்று இந்த உளவுத்துறை அறிக்கையும் பரிந்துரைக்கவில்லை என்பதை இன்று மீண்டும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரது பாதுகாப்புக்கு நேரிடும் எந்த ஆபத்திற்கும் அதற்காக முடிவுகளில் கையெழுத்திட்ட அனைத்து அதிகாரிகளும் நேரடி பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்றும் வழக்கறிஞர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சராக பதவி வகித்த பிரபல அரசியல்வாதி ஒருவரின் கைதிற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அமைச்சரை இன்று அல்லது நாளை கைது செய்யும் வகையில் போலீசார் தயாராகி வருவதாகவும் தகவல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றது. சர்ச்சைக்குரிய நிதி பரிவர்த்தனை தொடர்பாக நடைபெறும் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெறவுள்ளது. குறித்த வழக்கு நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியின் போது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் மீளப்பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நாகப்பட்டினம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கப்பல் நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு இயக்கப்பட்டு வந்த கப்பல் சேவை கடந்த நவம்பர் 18 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கப்பல் நிறுவனம் இதனை ஜனவரி முதல் வாரத்தில் மீண்டும் தொடங்குவதாக அறிவித்திருந்த போதும் சீரற்ற வானிலை காரணமாக சேவையை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சேவைகள் மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் கப்பல் சேவை மீண்டும் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்பது தொடர்பாக எதிர்வரும் 15ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என்றும் கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரியை அகற்றி காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறிய போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றும் தொடர்கின்றது. தையிட்டி பகுதியில் இந்த கட்டுமானத்துக்கு எதிராக ஒவ்வொரு மாதமும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதை அண்டிய காணிகள் அந்த கோயிலுக்கு சொந்தமானது என்று அகில இலங்கை பௌத்த மகா சபை அண்மையில் அறிவித்தது. எவ்வாறாயினும் யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது இந்த விகாரை கட்டப்பட்டதாக கூறப்படும் அதேவேளை இந்த காணிகள் தங்களுக்கு சொந்தமானவை என்பதற்கான ஆவணங்கள் உள்ளதாக பூர்வீக காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் இன்று மாலை 6 மணி வரை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டதோடு மேலும் இன்றைய போராட்டத்திற்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களது ஆதரவை வெளியிட்டுள்ளன.